இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாளில் அதிகால வேளையில் சமூகத்துக்கு வந்திருக்கிற முதுமக்களுடைய வாஞ்சியை நீ கண்ணோக்கி பார்த்து, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, சொல் பிரவாவதற்கு முன்பதாகவே இன்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அதை அருள் செய்வேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தில் கொடுக்கிற முது வார்த்தைகளுக்காய் நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவன் காண்கிற தேவன், எங்கள் தேவன் எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிற தேவன், எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் அறிந்திருக்கிறேன். பலவீனங்கள், சோர்வுகள், வியாகுலங்கள், கவலைகள் நீர் அறியாதவர் அல்ல. ஆகவே அந்த தேவனாகி கர்த்தர் நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர். எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் நீர். நீர் இப்பொழுது எங்களுக்காக வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் இந்த ஆராதனையில நாங்கள் கர்த்தாவை நோக்கி பாடி துதித்து ஆண்டவருடைய நாமத்தை புகழ்கிற பொழுது எங்களை வெறுமையாய் அனுப்பாதபடிக்கு, இல்லை என்று சொல்லாத தேவன், கேளுங்கள் நான் கொடுப்பேன் என்று சொன்னவர் கொடுத்து முதுமக்களை மகிழ்ச்சியினால் அவர்களை தங்கள் இல்லங்களுக்கு நீர் அனுப்பி வைத்துள்ள தெய்வ பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு பகுதியிலும் நாமும் மையப்படட்டும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகும்படியாக எங்களை தாழ்த்து பார்த்துள்ளப்படுகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ள இயேசுவின் இனி நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய மக்களாய் இருக்கிற உங்களை தேவன் நிச்சயமாய் இந்த மாதத்தில் அவருடைய ஆசீர்வாதங்கள் அற்புதமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை நான் உறுதியோடு கூட சொல்ல முடியும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய செவியை சாய்த்து கேட்டு அதன்படி நாம் தெய்வ வார்த்தைக்கு நாம் நடக்கிற பொழுது, இப்பொழுது தேவன் அருளி இருக்கிற அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில தவறாதபடி நிறைவேறும். ஆகவே சங்கீதம் 91:14 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தையிலே 2 காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஒன்று வாஞ்சை. வாஞ்சை என்றால் ஆசை. இந்த ஆசை தேவனே அதை சொல்லுகிறார், என்னிடத்தில் ஆசையாய் அவன் இருக்கிறான், என் மேல் அவன் ஆசையாய் இருக்கிறபடினார், என் கட்டளைகளில் அவன் வாஞ்சியாய் இருக்கிறபடினார், என் பிரமாணங்களின் மேல் அவன் வாஞ்சியாய் இருக்கிறபடினார் நான் அவன் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் யார், நான் எப்படிப்பட்டவர், நான் கொடுக்கிற வார்த்தையில் எவ்விதமாய் செயல்படுவேன், அவருடைய அதிகாரத்தின் வல்லமையை அறிந்திருக்கிறபடினாலே அந்த மனிதனை குறித்தவர் சொல்லுகிறார், அவனை உயர்ந்த இடத்தில் அடைக்கலத்தில் வைப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு இந்த மாதத்தில் 2 விதமான ஒரு ஆசீர்வாதங்கள். ஒன்று
விடுவிப்பேன். இரண்டாவது, உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருப்பேன். ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு தேசத்திற்கு இவை இரண்டும் இல்லை என்றால் அந்த தேசத்தினுடைய நிலவரம் படுமோசமாக இருக்கும். ஒரு குடும்பம் சிதைந்து சிதறி அங்குண்டும் இங்குண்டுமாக கிடப்பதை காண முடியும். தனிப்பட்ட மனிதனுக்கும் அவ்விதமாகத்தான். அவன் நிம்மதியற்று, அவன் அலக்கழிக்கப்பட்டு, அவன் தனக்கு தானே புலம்புகிறவனாக, நானே பிறந்தேன், எதற்காக இந்த ஜென்மம், தன்னை தானே அவனே புலம்பிக் கொண்டு துக்கத்தோடு கூட வாழக்கூடிய நிலையிலே அவன் இருப்பான். அன்பானவர்கள், இந்த உலகத்தில் மனிதர்கள் பிறக்கிறார்கள். ஆனால் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியே ஆசைகள் இருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. குழந்தைகளுக்கு ஆசை இருக்கிறதா என்றால் நிச்சயமாகவே இருக்கு. சிறு குழந்தைகளிலிருந்து அவளுடைய வாஞ்சை, ஆசை விதவிதமாக மாறிக்கொண்டே இருக்கு. பாருங்கள், ஆதியாகம புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இதை பத்தி ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும். வாஞ்சி எப்பொழுது, என்றைக்கு மனிதன் குலத்தில் பாவம் நுழைந்ததோ அன்றைக்கு தேவன் கொடுத்ததான வார்த்தை என்ன? குடும்பத்தில் அதை நீங்க பார்த்தீங்கன்னா, புருஷன், மனைவி, பிள்ளைகள், சுற்றுப்புறம், பணம், பொருள், அதிகாரம், உயர் பதவி, இப்படி மனிதர்களுடைய நிலை இந்த உலகத்தில் வாஞ்சை பெருகிக் கொண்டே இருக்கு. இப்படிப்பட்ட வாஞ்சைகள் அடங்கிய இந்த உலகத்துல வாழ்ந்த ஒருவரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த ஒருவர் போல நீங்களும் இருந்தால் மேலே சொல்லப்பட்ட இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நிச்சயமாய் உனக்கு உண்டு. பாருங்கள், அவர் வேறு யாரும் அல்ல, தாவீதை குறித்து தான் ஆண்டவருக்கு சொல்லுகிறார். இந்த தாவீது பாவ உலகத்தில் தான் வாழ்ந்தார். அநேக உலகத்தினுடைய ஆசைகளை அவர் அறிந்தவரும் அதை நாடினவரும் கூட இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு விசேஷித்த ஒரு குணத்தை இருந்ததை தேவன் அறிந்தார். அவருடைய வாஞ்சை ஆசைகள் எதுவாய் முதலிலே அவர் வைத்தார். என்ற செய்கையை கவனிக்கும் பொழுது ஆண்டவர் 2 விதமான ஆசீர்வாதங்களை அவருக்கு கொடுத்தார். உன்னை நான் விடுவிப்பேன். இதுதான் ஒரு மனிதனுக்கு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம், விடுதலை. அடிமை அல்ல, விடுவிக்கப்பட்டவன். நீ சுதந்திரவாளி, நீ உரிமையாளன். என்னுடையவைகள் உன்னுடையது, நான் தடுக்க போவதில்லை. என்னுடைய சந்தோஷத்தையும் எனது சமாதானத்தையும் நான் உனக்கு, நீ விடுதலையாக்கப்பட்டாய். மற்றவர்களும் உன்னை அடிமையாக்க முடியாது. இந்த பாவ உலகத்தினுடைய விசேஷித்த தன்மை உடையதான வாஞ்சைகள், ஆசைகள் உன்னை கட்ட முடியாது. அந்தகாரத்தின் சக்திகளுடைய பொல்லாத கிரியைகள் உன்னை கட்ட முடியாது. உன் வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுக்கும்படியான செய்கைகளை கொண்டு வர முடியாது. நான் உன்னை விடுவிப்பேன், அவன் செய்யட்டும், ஆனால் உன்னை விடுவிக்கிற கர்த்தர் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்தார். இரண்டாவது
தாவீதுக்கு அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை விசேஷமான ஒரு ஆசீர்வாதங்களிலே அவருடைய மக்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாளிலே தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த திருச்சபைக்கு அவர் வைத்திருக்கிறார். இந்த திருச்சபையில கொண்டு வந்திருக்கிற அப்படி ஜனங்களை விதமாகவே அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த தாவீதை போல வாஞ்சை உடையவர்களாக அவர் இருக்க வேண்டும். இந்த திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரும் அவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறதை சொல்லுகிறதை பார்க்க உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. இந்த கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்களா? சில உங்களுடைய உலகத்தின் செய்தியை பார்க்கிற போது அந்த காட்சிகளையும் ஒளியாய் வருகிறது. அதை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்பொழுது கொடுத்தார் தன் மக்களுக்கு? உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். ஆவிக்குரிய நிலையிலே சீரழிந்து போனவர்களும் உண்டு. ஆத்துமா மரித்து போய் அழிந்து நாற்றம் எடுக்கிறவர்களும் உண்டு. சரீரத்திலே அவளுடைய வேதனைகள் வியாதியும் பஞ்சமும் நிறைந்து அவர்கள் உருகுலைந்து போய் வாழ்க்கையே இதுதானா என்று கலங்கி வாழ்கிற மக்கள் மத்தியிலே சத்துரு கொண்டு வந்திருக்கிற இந்த காரியங்களிலிருந்து அவர் சொல்லுகிறார், உனக்கு நான் உயர்ந்த அடைக்கலமாய் பாதுகாப்பாயிருப்பேன். உனக்கு மாத்திரமல்ல, உன் குடும்பத்திற்கும் உன் தேசத்திற்கும் என்று அவருடைய ஜனங்களாய் முன்குறிக்கப்பட்ட உலகத்தினுடைய வாஞ்சைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் மிக முக்கியமாக வாஞ்சிக்க வேண்டியது இந்த தேவன் பேருள்ள வாஞ்சை. அப்படி தாவீதுக்கு என்ன அவ்வளவு பெரிய தேவன் பேர்ல ஒரு ஆசை? அவர் வார்த்தைகளிலே அவர் நாமத்தை அவர் அறிந்திருந்தபடியினாலே அதை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கும்போது, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சை என்ன? எனக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டும், என்னை பார்க்கிறவர்களெல்லாம் வந்தனம் செய்ய வேண்டும், என் ஆடைகள் எல்லாம் மற்றவர்களை காட்டிலும் சிறப்பாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். அன்பானவர்களே, சங்கீதம் 42:1-2 அவர் சொல்லுகிற பொழுது, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லி அவருடைய வாஞ்சை எவ்விதமாய் இருக்கிறது? மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போல் என் ஆத்துமா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மானுக்கு தாகம் எடுப்பது உண்டு. நமக்கும் தாகம் எடுத்தால் நாம் எதை தேடுவோம்? தண்ணீரை தான் தேடுவோம். நாம் அறிந்தது தான். ஆனால் மானுடைய குணாதிசயங்களே சற்று வித்தியாசமானது. தாகம் எடுக்கும், ஆனால் தாகம் எடுக்கிற தண்ணீருக்காக அவை வாஞ்சிக்காது. தாகம் எடுத்தால் போய் குடிச்சிடும். மானை வேட்டையாடுவதற்கு காட்டு மிருகங்கள் சில வேளைகளில் துரத்த ஆரம்பிக்கும். அது தன்னுடைய ஸ்தனத்தை விட்டு தூர புறப்பட்டு வேகமாய் அது ஓடும் பொழுது தளர்ந்து போகும். அதன் பலன் குறைந்து வேகம் குறைகிற பொழுது அதற்குள்ளே
அது எவ்விதமா எனக்கு இப்பொழுது எனக்கு தேவை உயிரா தாகமா? வேகமா உடனே தாகம் எடுக்குமா? எடுக்க நிச்சயமா எடுக்கும். ஆனா பின்னால ஒரு புலி தேத்துன்னு வருது. இப்ப மானுக்கு தாகம். எதை தேடும்? உயிரை பாதுகாக்கிறதுக்கு முக்கியத்துவப்படுமா அல்லது தாகத்தை தீர்த்துக்கிறது? எங்கேயாவது பொதுல போய் நம்ம என்ன பண்ணோம்? மறைஞ்சுக்கணும்னு நினைக்குமா அல்லது தண்ணீர் இருந்தா போய் குடிக்குமா? சொல்லுங்க. உயிரை அந்த மிருகத்திலிருந்து, காட்டு மிருகத்திலிருந்து, கொடிய விலங்கிலிருந்து, இந்த துஷ்ட மிருகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஜீவனை பாதுகாக்கணும். ஆனா அந்த நேரத்துல மான் என்ன நினைக்கணும்? எங்கேயாகிலும் என் கண்ணில் ஓடும் போதே சுத்தி சுத்தி அது மருந்து பார்த்து ஓடிட்டே இருக்கும். கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணீரினுடைய அருமையை அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், உன் சூழ்நிலைகள் எவ்விதமாய் இருக்கிறது, பகைவர்களுக்கு முன்பதாக உன்னை அழிக்க வருகிற பொழுது அவர் நாமத்தை அறிந்தவர்களாய் நீ தேடுகிற பொழுது அது என்ன செய்யும் தெரியுமா? அந்த தண்ணீரை பார்த்த உடனே குடிக்கிறதுக்கு இல்ல, மீண்டும் பழைய புது பலனோடு கூட நான் கடந்து போவேன். என் எதிரியாய ஜீவனை அழிக்க வந்ததான இந்த விலங்கு என்னை தொட முடியாது. அது என்ன செய்யும் தெரியுமா? துள்ளி ஓடி போய் குடிக்காது, தன் கால்களை அந்த தண்ணியில் அப்படி வைக்கும். துரத்தின்னு வந்தா இருப்பார் வேகமா, அவர் ஓட்டம் அடங்கிடும். அதை விட பல மடங்கு வேகமா எந்த பக்கம் வந்ததோ அந்த பக்கமே திரும்பி ஓட ஆரம்பிச்சு. இவர் பார்த்தவர் அவ்வளவுதான், அது கிட்ட நெருங்கவே முடியாது. ஏன்? அந்த காலில் அந்த தண்ணீர் பட்ட உடனே ஒரு புதிய பலனை அது பெற்றுக்கொள்ளும். ஆகவேதான் தேவனை அறிந்திருக்கிற நாம், தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள நாமத்தை அறிந்தபடியினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். அநேக தேவனுடைய பிள்ளைகள் சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளை கலங்கடிக்கும். நாம் தைரியசாலிதான், சரீரத்தில் பலன் இருக்கிறது. ஆனால் சூழ்நிலை பார்க்கிற பொழுது தளர்ந்து பலவீனப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, வியாதி உள்ளவர்களாக நாம் மாற முடியாது இருக்கு. அந்த வியாதியிலிருந்து மீள முடியாதபடி அழிந்து போகிறதான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் தேவனுடைய வல்லமையை நீர் அறிந்திருந்தால் நிச்சயமாகவே உன்னை எந்த சூழ்நிலையும் சேதப்படுத்த முடியாது, மீண்டும் தழைக்கிறவர்களாயிருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் மிகவும் விசேஷமானது. இந்த மாதத்தில் விடுவிப்பேன். அந்த மான் அதற்காகத்தான் தண்ணீருக்காக இருந்தது. பரிசுத்த ஆவியில் தேவனுடைய வல்லமையில் நிறைஞ்சி அவர் நாமத்தை நீ துதிக்கிற பொழுது ஒரு புது பலனை நீ காண முடியும். இந்த வியாதி உன்னை பயமுறுத்தி கொண்டே இருந்தது, பிரச்சனை பயமுறுத்தி கொண்டே இருந்தது. நிர்கதியாய் நிற்கிற வேளையில் ஆவியானவர் மூலமாக ஒரு புது பலத்தை பெற்று எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யாரின் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியும்? கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆகவேதான் சங்கீதக்காரன் மான்களின் கால்களை போல என்னை ஆண்டவரே ஒரு வாக்கு. அந்த தண்ணீர், மான்கள் கால்கள் தண்ணீர்ல பட்டுடுச்சுன்னா அதுக்கு இருக்கிற பலன், அதனுடைய ஓட்டம், அது அப்படி அலட்சியமா பார்த்துட்டு போகும். நீ என்ன பண்ண முடியாது, உன்னை தொடுபவன். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் அருமையான பிள்ளைகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏன் தாவீதுக்கு இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்தார்? அவருடைய வாஞ்சை எல்லாமே யார் பேரில் இருந்தது? ஆமா, ஜீவனுள்ள தேவன் மேலும் அவருடைய ஆலயத்தின் பேரிலும் அவருடைய வசனத்தின் பேரிலும்
அவர் ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்தின் பேரிலும் தேவனுடைய கட்டளையிலே நடப்பதற்கு முழுமையாய் வாஞ்சையாய் அவர் தேடினார். இதை தாவீது செய்தபடினால் தான் இந்த விசேஷித்த குணத்திற்கு, அந்த செய்கைக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறேன் நாம் தேவன் பேரில் வாஞ்சை உடையவர்களாக, தேவன் என்று சொன்னாலே, கர்த்தருடைய பெயரை சொன்னாலே, அவருடைய வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது உன் உள்ளம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்கு. சில நேரத்தில் என் சிந்தனையிலும் கூட அநேக கலக்கங்கள் நிறைந்ததான ஒரு மேகம் வருவது உண்டு. உடனே ஆண்டவருடைய பாடல் ஒருவேளை என் காதலை கேட்டுச்சுன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் அந்த மேகம் கலைஞ்சு போயிடும். உள்ள எவ்விதமா இருக்கு நினைக்கிறீங்க? சந்தோஷமாயிடும். அங்கத்தான சொல்ல, அவர் எனக்கு கொடுத்த இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. சில நேரத்துல பாட்டு கேட்கல, நானே பாடும், ஏதாவது ஒரு பாடு திடீர்னு நினைவுக்கு வரும். அந்த பாடலை பாடும் பொழுது என் துக்கம் சந்தோஷமாய், என் பலவீனம் பலமாய் மாறும், என் வார்த்தைகள் எவ்விதமாய் இருக்கும், அதிகாரமுடையதாய் இருக்கும், அடிமை போல இருக்காது. ஏன்? கர்த்தர் மேல் வாஞ்சை உள்ளவளாய், நம் ஆசைகள் கர்த்தருடைய பிரகாரங்களிலே, தேவனுடைய ஆலயத்திலே வாஞ்சி. இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிற மக்கள் மிகவும் சுருங்கி போனார்கள். அவருடைய வாழ்க்கை சுருங்கி போனது. அவருடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், அவருடைய பலன் எல்லாம் சுருங்கி போனது. ஆனால் இங்கே தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது, அவன் என்மேல் வாஞ்சையாய் விடுவிப்பேன். இந்த விடுதலை எவ்விதமானது? தாவீதை சுற்றிலும் கொடிய எதிராளிகள். தாவீதை எவ்விதமாக என்ன செய்யணும்? அழிச்சு போடணும். நம்ம குடும்பத்துல கூட அவ்விதமா நிறைய நடக்கும். அநேக கட்டுகள் நம் குடும்பத்தில் அறியாதபடி ஏன் வந்தது, எதற்காக வந்தது, நல்ல ஆகாரத்தை தானே நாம் கொடுத்தோம் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஞானத்துக்கேற்ற அறிவுக்கேற்றதான சிந்தனை புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள். நடந்தது என்ன? சத்துருவானவன் அநேக கட்டுகளை அவன் உன் வளர்ச்சி, நீ முன்னேற முடியாதபடி தடைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு அம்மா ஆலயத்துக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க, பல வருஷங்களா வராங்க, ஆனாலும் அவர்கள் நிமிர முடியல. எப்படி இருந்தாங்களா? அவங்க கூனியா இருந்தாங்க. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துக்குள் வந்து இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில உயர்ந்து நிற்க முடியாதபடி, அவருடைய சந்தோஷமும் சமாதானமும் பலமும் வணங்கி போயிருக்கத்தக்கதா இருக்கிறது. வாயில கர்த்தர்ன்னு சொல்லும்போது, ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த சரீரம், ஏன் இந்த பாடு? ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் குமாரத்தை நான் என்ன பண்ணும்? விடுதலை ஆக்க வேண்டும். சத்துரு எந்த முகாந்தரத்திலே கட்டி இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் தேவன் அந்த கட்டுகளை அவளுக்கு விடுதலை ஆக்குகிறார். எத்தனை திருமண தடைகள், வளர்ச்சி இல்லை, செழிப்பு இல்லை, அன்பு இல்லை, கசப்புகள் நிறைந்ததான இருதயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இங்கே ஒரு ரகசியம் இருக்கு. நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஆசை கர்த்தர் மேலே நீங்கள் வைத்து பாருங்கள். இந்த மாதம் எல்லாம் என் ஆசைகள் எல்லாமே, நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம், எனக்கு இந்த ஆடையை கர்த்தர் கொடுத்தார், எனக்கு இந்த வேலையை கர்த்தர் கொடுத்தார், எனக்கு இந்த ஸ்தலத்தை கர்த்தர் கொடுத்தார், எனக்கு நான் தங்க முடியா இளைப்பாற முடியா எனக்கு வீட்டை கொடுத்தார், எனக்கு தேவன் தான் இந்த ஆகாரத்தை கொடுத்தார், அவர் என் மீது அளவற்ற அன்பு வைத்து என்னை இந்த நாள் முழுவதும் என்னை போஷித்தார்,
என்னை பாதுகாத்தார். காலையில் எழுந்திருக்கும் போது புதிய நாளை கர்த்தர் காண செய்தார். என்னுடைய வாஞ்சை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் மேல் வாஞ்சையாய் இருக்கும் போது இந்த காலவெளியில் நான் உங்கள் விடுதலையோடு கூட நான் தேவனுடைய செய்தியை கொடுக்கிறேன் ஒழிய கடமைக்காக நான் கொடுக்கவில்லை. இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் நான் எத்தனைதான் சத்துரு செயல்கள் உன் குடும்பத்தில் எழும்பி வந்தாலும் உன்னை கட்ட முடியாது. தேவன் உன்னை விடுதலை ஆக்குவதற்கு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். எந்த தடைகளா இருந்தாலும் அகற்றி போட வல்லவர். அவர் நாமம் உயர்ந்தது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன். தாவீது வாழ்க்கையில அநேக குறுக்கீடுகள், அநேக பகைவர்கள், எத்தனையோ கட்டுகள் இருந்தது. சவுலும் கூட தாவீதை அழிக்க வேண்டும் என்று வழிவகுத்தவன். ஆனால் சவுலுக்காக தன் ஜீவனையும் பாராதபடிக்கு தன் தேசத்திற்காக முன்பதாக கோலியாத் முன்பதாக நின்றது தான் இந்த தாவீது. இவ்வளவு நன்மை செய்தும் அதே சவுல் அவனை அழிக்கும்படியாய், ஜீவனை அழிக்கும்படியாய் கட்டுகளோடு, தந்திரமான கட்டுகளோடு கூட புறப்பட்டு வந்தாலும் அவனை நான் விடுவிப்பேன். எத்தனை பகைவர்கள் மறைமுகமான நீ அறியாதபடி இருந்த நேரத்திலும் காலத்திலும் சத்துருவானன் செய்திருக்கிற அத்தனை கட்டுகளையும் தேவன் அறிந்து அதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள். வாஞ்சை. ஏன் இதை பேசுகிறேன்? மாறாத வாக்குத்தத்தங்கள், வாக்கு மாறாத செய்கைகள், அந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளிலே நீ வாஞ்சிய உடையவனாய் இருக்கும் பொழுது, அவர் தந்ததான ஸ்தலத்திலே தேவனை ஆராதிக்கிறதுல வாஞ்சிய உள்ளவனாய் இருக்கும் பொழுது, தேவனுடைய ஸ்தலத்திலே தேவன் கொடுக்கிற வார்த்தையின்படி செயல்படுகிற பொழுது உன் கட்டுகளை நான் அவிழ்ப்பேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன். நாம் இந்த மாதத்திலே தேவன் பேரிலே வாஞ்சி ஆசை உள்ளவர்களாய், அவருடைய நெறிமுறைகளிலே நடக்கிறவர்களாய், அவருடைய சட்ட திட்டங்களிலே நடக்கிறவர்களாய் உங்களை இணைத்து பாருங்கள். இந்த மாதம் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். தடைகள் தகர்க்கப்படும், கட்டுகள் அது தெரியப்படும். ஐயோ, இத்தனை வருஷம் தடையா இருந்தது, எப்படி இது திடீர் நடந்தது? ஒன்னே ஒன்று தான் நீ செய்த. தேவன் பேர்ல நீ வாஞ்சை உள்ளவனாய் நீ இருக்கிற பொழுது தேவனே அதை எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். மாத்திரம் பாருங்க, சகைவை பார்ப்போம். அவனுடைய வாஞ்சை என்ன? யாரு பார்க்கணும்? இயேசு பார்க்கணும்னு ஓடினவர். பார்க்க முடியாதபடி தடைகளும் அவர் உருவமும் இருந்துச்சு. ஜன கூட்டத்துக்குள்ள அவரால் என்ன பண்ண முடியாது? நீ தேவனிடத்துல நெருங்க கூடாது. அந்த சகைவு ஓடின அந்த வாஞ்சையை தேவன் கண்டார். நேரடியாகவே சகைவை கண்டவர், சகைவே வா, நான் உன் வீட்டிற்கு. அந்த சகைவை யாரும் நல்லவன்னு சொன்னதே கிடையாது. ஐயோ, அவன் பொல்லாதவன், அயோக்கியன், அவன் வீட்டுக்கு இவர் போறார். அவ்வளவு பொல்லாத செய்கைகளினுடைய காரியங்களை கட்டி அவ்விதமாய் செய்ய வைத்திருந்தான் சத்துரு. அவன் வாழ்க்கையிலே ரட்சிப்பு மகிழ்ச்சி இருக்க கூடாது என்று சத்துருவானவன் கட்டி வைத்திருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு ஆசை, வாஞ்சை என்ன? நான் தேவனை பார்க்க வேண்டும். அந்த வாஞ்சை தான் தேவனே வந்து அழைக்கிறார். வீட்டிற்கு போனார். அவர் சொன்னார், இந்த வீட்டிற்கு பிரைஸ் தி லார்ட், ஒரு பெரிய விடுதலை. அவனுக்குள்ள இருந்த சந்தோஷம்,
அவங்களுக்குள்ள இருந்த சமாதானம் சுற்றிலும் நெருக்கின்னு வந்தாங்களே அவங்களுக்கு இல்லை, இவனுக்கு மாத்திரம்தான் வாஞ்சை இருந்தது. இந்த மாதத்தில் நீ செய்ய வேண்டியது முதலாவது, யார் மேல் வாஞ்சையை வைத்திருக்க? கர்த்தர் மேல் வாஞ்சையை வை. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு நன்றாய் தெரியும், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவருடைய வாஞ்சை என்ன? வஸ்திரத்தை என்ன பண்ணணும்? நானு தொடணும். அவருடைய வாஞ்சை இது. ஆனால் தொடுவதற்கு, எழுந்து நடப்பதற்கு அவளுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. அவள் உடல் முழுவதும் அத்தனை வியாதியின் கொடூரங்கள் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சொல்லட்டும், அநேகர் தங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை சொல்ல முடியாதபடி மறைத்து புழுங்கி வேதனையோடு கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன இல்லை? சுகம் வேணும், சுகம் வேணும்னு சொல்றாங்களே ஒழிய, நான் ஆண்டவரை தொட வேண்டும் என்ற வாஞ்சை அவர்களுக்கு இல்லை. உன் வாஞ்சை இதுவா இருக்கணும். முதல்ல தேவன் என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்கணும். உன் பசிக்கு நீ சாப்பிடுறது போல உன் தேவைக்கு என்ன பண்ணணும்? நீ ஆண்டவர் நோக்கி வாஞ்சையோடு கூட கேட்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க பாருங்க, சுகத்தை அவங்க முதல் எதிர்பார்க்கல. நான் ஆண்டவரை தொட்டா நான் சுகமாயிடுவேன். செகண்ட், அந்த வாஞ்சை இது யாருக்குமே தெரியாது. எப்படியோ முண்டி அடிச்சு அந்த பலவீனத்துல ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்துல அவங்க மேல பட்டுச்சு. ஆண்டவர் கொஞ்சம் வந்து கேட்கிறாரு, என்னை தொட்டது யார்? தொட்டதுன்னு சொன்னா இந்த ஆடியை வச்சவர் சொல்ல, மனதில் என்ன தொட்டது யார்? அந்த வாஞ்சையை வைத்திருந்தவர் யார்? என்ன ஆண்டவர், எல்லாம் நெருக்கி நிற்கிறோம், தொட்டு நிற்கிறோம், இடிச்சு நிற்கிறோம், பிடிச்சு நிற்கிறோம், யாரு தொட்டாங்க கேட்குறீங்களே? அந்த வாஞ்சை அத்தனை பேருக்கு அங்க இருந்தது. ஆனா வாஞ்சை இல்லாதவங்க தான் எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வருகிறவங்க அநேகருக்கு, ஆனா ஆண்டவர் தொடாத உணராத இருதயம் உள்ளவள் தான் இருக்கிறார். அவளுக்கு இந்த வாக்குத்தத்தம் இல்லை. இன்றைக்கு உணர்ந்து வாஞ்சையோடு கூட இந்த மாதம் தேடுகிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அவருடைய வியாதி சுகமாயிற்று. அவருடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆண்டவருக்கு அவ்வளவு திரளான கூட்டங்களில வாஞ்சை உள்ள ஸ்திரியை கண்டது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு பாவி நிமித்தமாய் பரலோக ராஜ்யம் என்ன சந்தோஷமா? அதே சந்தோஷத்தை தான் இங்க வாஞ்சை உள்ள ஆத்துமாவாய் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கிற அநேக தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிவர்த்தி செய்வார், அகற்றுவார். பாருங்கள், ரூத்தினுடைய வாஞ்சை என்ன? ரூத்தினுடைய வம்சத்தில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் இந்த ரூத்து அருவருக்கப்பட்டதான குடும்பம், தேவனுடைய ஆலயத்திற்கு வரக்கூடாது என்று சபிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, உன் தேசம்தான் என் தேசம், உன் மக்கள் தான் உன் தேவன் தான். நான் எங்க மறிக்கணும், நீ எங்க மறிக்கிறியோ அங்கதான் மறிப்பேன். வாஞ்ச பாருங்க, அந்த ஆசையை பாருங்க. நிர்கதியாய் நிற்கிற அந்த ரூத் தேவனுடைய குடும்பத்தோடு கூட நாம் நினைச்சோம். தேவன் எங்க தங்கி இருக்கிறாரோ அங்க நான் இருக்கேன். அந்த தேவ மக்களோடு கூட நெருக்கமா நான் இருக்கணும். நான் மரிச்சாலும் அங்கதான் மரிக்கணும். அவங்க எப்படி அடக்கம் பண்ணப்படுறாங்களோ அதே மாதிரி நானும் நீதிமான் மரிப்பதை போல நான் மரிப்பேனாக என்று பிழையாம் கேட்டான். நீதிமான் மரிப்பதை போல. ஆனால் இங்கே இந்த ரூத் இது சொல்றது பார்க்க, ஆண்டவர் மேல் வைத்த அந்த ஆசை வாஞ்சையினால
தேவன் அவளுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள், மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் சமாதானமும் குறுக்கே இருந்த அத்தனை சத்துருடைய சாபங்களையும் நிவர்த்தி செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறுத்த நான் நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த வம்சத்தில் தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவள் எவ்வளவாய் தேவனை நேசித்து இருக்க வேண்டும், தேவனுடைய ஜனங்களோடு கூட எவ்வளவாய் நெருக்கமாய் அவர்கள் இணைந்து இருக்க வேண்டும், ஐக்கியமாய் இருந்திருக்க வேண்டும், ஒரு மனதோடு கூட இருந்திருக்க வேண்டும். அவர்கள் கொடுத்த அந்த ஸ்தலத்திலே அவர்கள் எவ்விதமாய் தேவனை ஆராதித்திருப்பார்கள் என்றெல்லாம் யோசிக்கும் பொழுது, ஏன் தேவன் பிறந்தார்? இந்த வாக்குத்தத்தம் மிகவாய் தெளிவாய் சொல்கிறது. என்மேல் வாஞ்சியாய் இருந்தபடினால் நான் விடுதலையாக்கினேன். கடைசியாய் நான் சொல்லி முடிக்க முடியுது, எலியா என்கிற ஒரு பக்தனை நீங்கள் அறிவீர்கள். அவருடைய வாஞ்சை என்ன? பரிசுத்தமாய் நான் இருக்க வேண்டும், மற்றவர்களும் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் தான், தேவனுடைய மக்கள் தான் பரிசுத்தமாய் ஜீவிக்கவில்லை. ஆனால் இந்த எலியாவுக்கு அவ்வளவு பெரிய தேவனுடைய மக்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்கிறதான அந்த வைராக்கியம். நேரா போனார். சாதாரண பாடுள்ள ஒரு மனுஷன் அரசன் நேரா வந்தவுடன் சொன்னார், நீ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய, பரிசுத்தமான குலைச்சலை இந்த தேசத்துக்கு நீ செய்யற, ஆகையால் மழையும் பெய்யாது பனியும். ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சு. அரசன் என்பதாக சொல்லும் போது அரசன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த எலியாவை இல்லாத பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய இராணுவத்தெல்லாம் இறங்கி தேட வச்சாலும் எலியாவை என்ன பண்ண முடியல. எலியாவுக்கு ஆகாரம் கூட கிடைக்காதபடி என்ன ஆயிடுச்சு? தேசத்துல ஒண்ணு இல்லாம போச்சு. ஆனால் பஞ்ச காலம் முழுவதும் எலியா சாப்பிட்டாரா? எல்லா ராணுவம் தேடியும் உயர்ந்த அடைக்கலத்துல கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய பாதுகாப்பை தேவன் கொடுத்திருந்தாரா? கொடுத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்கிறவர் அவர்தான். அவர் நாமத்தை அறிந்திருந்தபடியினாலே எலியா அவர் யார் என்பதை அறிந்திருந்தார். அவர் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர், என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். நான் அவர் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன். அவரே என் வாஞ்சை, அவர்தான் எனக்கு எல்லாம். இந்த காலவெளியில் நான் உனக்கு சொல்லட்டும், பரிசுத்தமாய் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எதை குறித்து மஞ்ச மாட்டீர்கள். ஏனென்றால் அவர் நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. உன்னை தொடுபவன் என் கண்ணின் கருமணியை தொடுகிறான் என்று சொல்லிய அவர் நாமத்தின் மேல் விசுவாசமும் வாஞ்சியும் வைத்திருக்கிற அந்த எலியா அவ்வளவாய் பாதுகாக்கப்பட்டார். அன்றன்றைக்கு தேவையான அத்தனையும் எலியாவுக்கு கிடைத்தது போல பரிசுத்தமாய் வாழ்கிற வாஞ்சிக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் குறைவின்றி தேவன் போஷிக்கிறவராய் ஆகாய்த்து பறவைகளை பாருங்கள், காட்டில் வாழ்கிற மரஞ்செடி கொடிகளை பாருங்கள். உங்களை உடுத்து விக்கிற தேவன், போஷிக்கிற தேவன் உங்களை எவ்வளமாய் போஷிப்பார். எங்களுடைய வாழ்க்கையில தேவன் அவ்விதமாகத்தான் போஷித்தார். இந்த 76 வயதில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். பசி பட்டினி, பசி எடுத்தால் நிச்சயமா எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும். வீட்டுல ஒண்ணுமே இருக்காது, ஆனா அடுத்த வேலைக்கு சரியா வரும். அது எப்படி? எங்களை உண்டாக்கின தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஏன்? என் தந்தையார் பிரமாணங்களில் நடந்தது மாத்திரமல்ல, எங்களுக்கு போதித்தார். போதித்ததை நாங்கள் கை கொண்டோம். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை விட்டாரா? எங்கள் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்தார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். இது உண்மை. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரும் நமது இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவும்
பிதாவின் மேல் பிரிய வைத்தார், ஆசை வைத்தார். அவர் வார்த்தையின்படியே அவர் செய்தார். தேவன் நமக்கு முன்னோடியாக வைத்தபடினாலே சத்துரு அவனை எவ்விதமாக அழிக்க வேண்டும் என்ற எத்தனை திட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் மிதித்து அவர் ஜெயமெடுத்த தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தெய்வமே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்தினுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே திருச்சபை மக்கள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், உம்மால் பெயரிட்டப்பட்ட மக்கள், ஆண்டவரை முன்குறித்த மக்கள், இந்த வார்த்தையின்படி அவள் செய்யும் பொழுது உம்மேல் வாஞ்சி உள்ளவளாகவும் இந்த நாமத்தை அறிந்தவளாகவும் இருக்கும் பொழுது நீர் கொடுத்ததான இந்த உயர்ந்த அடைக்கலம் விடுதலையும் அவருடைய வாழ்க்கையிலே அவர்களோடு மாத்திரமல்ல அவருடைய சந்ததி சந்ததிகளுக்கு இருக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் காரியங்களை அவர்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதை அதன தன் காலத்திலே கொடுத்து இந்த மக்களை உயர்ந்த அடைக்கலத்தில் சிறப்பான மேன்மையிலே அவளை வழிநடத்துவராக பொறுப்புள்ள கடத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் இனி நாமத்தில் பிதாவே.